அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருச்சபை இருப்பதே நற்செய்தி பரப்ப வேண்டும், உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளை ஏற்று ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமை ஏற்று எண்ணற்ற மக்கள் தங்களுடைய நாடுகளை வீடுகளெல்லாம் விட்டு, அவர்கள் சொந்தங்களெல்லாம் விட்டு வேறு நாடுகளுக்கு அல்லது வேறு ஊர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற அவர்களை இந்த இடத்துக்கு வரவழைத்து அவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறதா இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நமக்கு வருகை தந்திருக்கிறவர் அருள் தந்தை வின்சென்ட் பாபு. உங்கள் அனைவருடைய சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நற்செய்தி மலர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருந்து உங்கள் அனுபவங்களை பகிர வைக்கிறதுக்காக. ஃபாதர், முதல்ல உங்கள் பேர் வின்சென்ட் பாபு. நீங்கள் எந்த ஊர், உங்கள் நேட்டிவ் என்ன, உங்கள் குடும்பங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் வின்சென்ட் பாபு. அப்பா பெயர் மதலைமுத்து, அம்மா ஆரோக்கியமேரி. அப்பா சேலம், அம்மா பெங்களூர். ஓகே. செட்டிலாக இருக்கிறது ஒசூர். ஒசூரில். அப்போ நேட்டிவ் வந்து உங்களுக்கு ஒசூர் ஆகிடுச்சு. குழந்தையிலேருந்து அங்கே தான் இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது இப்போ ஒசூர்லேருந்து நீங்கள் இதாக இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஃபாதர் ஒகேஷன் கிடச்சிச்சு? நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய பங்கு தந்தை அவர் வந்து அன்பிய திருப்பலியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார். நான் அது ஆச்சரியமாக பார்த்தேன். ஒரு முறைலாம் எங்கள் வீட்டு பக்கம், எங்கள் வீட்டு வாசலில் தான் பூசு வச்சார் மழையில். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது எந்த வயசுல? எனக்கு நான் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அன்பியம் அந்த இது எனக்கு மனசு ரொம்ப தொட்டுச்சு. அப்போ நான் நினச்சேன், நானும் இந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கணும், இறங்கி செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. அது மனசில் இருந்தது, சின்ன வயசில் இருந்தது. நான் அப்பாட்ட ஏதாவது சொன்னேன். மைனஸ் செமினரியில் சேலத்தில் சேர்த்தார். ஆனால் அப்பா அம்மாவுக்கு அந்த உண்மையில நான் ப்ரீஸ்ட் ஆகுன்ற எண்ணம் இல்லை. சரி, நல்ல ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் விருப்பமும் வேற வந்தது. நான் 10th ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை ரொம்ப கஷ்டப்பட்டேன். மஞ்சக்காமலையில். ஓகே ஓகே. அதனால திரும்ப வீட்டுக்கு வர வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் ஒகேஷன் கிட்டத்தட்ட எழுத மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் கடவுள் விடுற மாதிரி தெரியல. +2 சமயத்தில் மஞ்சக்காமலை 1 வருஷம் கஷ்டப்பட்டதுனால அம்மா வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிக்கிட்டு +1 சமயத்தில் வேண்டிக்கிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வரோம். வரும்போது எங்கள் ஸ்கூலில் இருந்த சிஸ்டர் திருச்சி காட்டூரில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஹலோ சொல்லலாம்னு சொல்லி பார்த்துட்டு வரும்போது அவங்க கேட்டாங்க, பாபு நீ சாமியார போகிறேன்னு சொன்னியே, அவனை இல்லைங்க விட்டுடுங்க அப்படின்னு. அவங்க இல்லை, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ பாரு, பிடிச்சிருந்தா சேரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அமலாஷம் கூட்டிகிட்டு போனாங்க. அமலாஷம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பில் அடித்தோம். சின்ன ஜன்னல் இருந்தது. ஃபாதர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஜன்னலை திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தர் கூட்டிகிட்டு இருந்தார். யார் அப்படின்னா, அவர் தான் இந்த இல்லத்தோடைய அதிபர். இல்லத்தோட அதிபர் ஏன் கூட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. இங்கே எப்படி தான் இருக்கும், எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னா. அப்போ எனக்கு அது ஒரு உந்துதலாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கேம்புக்கு வந்தேன். அதுக்கப்புறம் கப்புச்சின் வாழ்க்கையில் கடவுள் என்னை அழைத்தார். அப்படிதான் உங்களுக்கு ஒகேஷன் அது கிடைச்சது. சின்ன வயசில் 6ஆம் கிளாஸ்லேயே அந்த ஃபாதர் மலையில் பூசு வைக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. அதன் பிறகு கூட்டுற ஃபாதர் பார்த்தீங்க இல்லைங்களா? வித்தியாசமான ஒரு அனுபவம். உங்கள் கூட பிறந்தவங்க ஃபாதர்? தம்பி, தங்கச்சி. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் தான் முதல் தலைச்சியின் பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபாதர். ஃபாதர், உங்களுக்கு ஒகேஷன் டைமில் அப்பாட்ட போய் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு டைம் போய் சொல்லும்போது அவ்வளோ நம்பிக்கை இல்லை, அப்படி தான் சொன்னீங்க இல்லைங்களா? செகண்ட் டைம் மறுபடியும் போனீங்க. அப்போ வேணான்ட்டார். அம்மா வேணான்னாங்க, அப்பாவும் வேணான்னாங்க. அப்பா எல்லா விதமாகவும் என்னை சோதிச்சு பார்த்தா நினைக்கிறேன். நான் ஆர்டிஸ்ட்டு, அதனால் ஆர்ட் சொல்லி கொடுக்குற வாத்தியார்கிட்ட சொல்லி அவர் என்னை கூப்பிட்டு பேசுகிறார். தம்பி, நீ நல்ல ஆர்ட் வரைகிற, நான் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்துறேன், நீ நல்லா படி, பெரிய ஆள் ஆகலாம், அதுக்கப்புறம் நீ சாமியாரா போ அப்படின்னார். கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி வாத்தியார்ட்டையும் சொல்லியிருக்கார் போல. அவரும் என்னை கூப்பிட்டு, நீ கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிற, நீ இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கு மேலே போய் அப்பாட்ட சொன்னப்பா, இல்லைப்பா நான் நிஜமாக போகிறேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார்ப்பா, நான் ஒன்று போக சொல்ல, நீ சூஸ் பண்ணுற, திரும்பி வராத அப்படின்னு. அப்படித்தான் சேர்ந்தப்பா. அப்போ 12th முடிச்சிட்டிங்களா? 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறீங்க. அது கப்புச்சின் சபை. ஆமாம். அந்த கப்புச்சின் சபைக்கு அமலாசிரமம் தான் ஒரு காரணம் இல்லைங்களா? அந்த
உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் எங்கே வந்தீங்க? நான் முதல் வருஷம் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் 86 தூத்துக்குடியில் போனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இங்கே இருந்தேன், ப்ரீ நோவிஷியேட் 1 இயர். அதுக்கப்புறம் நோவிஷியேட் வந்து நாகர்கோயிலில் 1 இயர் இருந்து 89 வார்த்தை பாட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கோத்தகிரியில் 3 வருஷம் தத்துவம் படித்தேன், ஃபிலாசபி. அதே சமயத்தில் பிஏவும் படித்தேன் கரஸ்பாண்டன்ட்டில். அதுக்கப்புறம் 1 வருஷம் அனுபவத்துக்காக, அதாவது என்ன ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ஆர்ட் படிக்கணும்னு ஆசை, மீடியாவில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. சரிங்க. அதனால் வரைவோம், புத்தகங்கள்லாம் செய்வோம், புத்தகங்களை வரைவோம்லாம் நிறைய ஐடியா இருந்தது. அதனால் கேட்டேன், பெர்மிஷன் கொடுத்தாங்க. சென்னையில் 1 இயர் ஆர்டிஸ்ட்டுக்கு தொடர்ந்து படித்தேன். ஓகே. பெர்மிஷன் கொடுத்தாங்க, நிறைய அனுபவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 1 வருஷம் குடும்ப வாழ்க்கை, எங்கள் துறவர குடும்ப வாழ்க்கை சொல்ல, கம்யூனிட்டி லைஃப், அதுக்காக திருமங்கலம் போயிருந்தேன். திருமங்கலம் கம்யூனிட்டியில் 1 வருஷம். அதுக்கப்புறம் தியாலஜி திருச்சியில் படித்தேன், இறையியல். 4 வருஷம் படிச்சுட்டு 98 குருப்பட்டவான். அதை நீங்கள் செமினரியில் படிக்கும்போது ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவம் நிறைய இருந்திருக்கும். குருமடத்தில் படிக்கும்போது அது இதுன்ட்டு அப்படியே இதுன்ட்டு அதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள், எதை சொல்கிறது எதை விடுறது. எல்லா ஃபாதர்ஸுகளுக்கும் ஒரு பெரிய அனுபவங்கள் இருக்கும். சில சமயங்களில் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில சோதனைகள்லாம் வரும். சபை விட்டு போகலான்னு கூட நான் நினச்சேன். சில சோதனைகள்னால நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, குடும்ப வாழ்க்கையில் எங்கள் கம்யூனிட்டி வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தது. அப்போ வந்து நான் நினச்சேன், சரி இப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கணும், வெளில போவோமே, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்ட் தெரிஞ்சனால ஆர்ட் டைரக்டர்லாம் கேட்டு அசிஸ்டன்ட்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு, அப்பா நான் வந்து ஆர்ட் டைரக்டராக போகலான்ட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு சில நாள் பிரச்சனை இருந்துச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. அது எல்லாருக்கும் வரதான் அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்துட்டு சொல்கிறதுக்கு வந்துட்டேன். நான் இங்கே வந்து என்னுடைய இன்சார்ஜ் ஃபார் சொல்கிறதுக்கு வந்தேன். அப்போ ஒரு குரு கேட்டார் என்னை பார்த்து, என்னப்பா ஒரு மாதிரி இருக்க, இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இவர் ஒரு நாள் எப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இங்கே பாரு, அவர் நாள் பிரச்சனைனாக்க நீ வந்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு உள்ளரு, அவங்களுக்கு பிடிக்கலாம் வெளில போயிடு, கடவுள் ஒன்று கூப்பிட்டாருனாக்க நீ இரு, கடவுள் ஒன்று பார்த்துக்குவார் அப்படின்னாரு. எனக்கு நியாயமாக பட்டுச்சு. நிச்சயமாக கடவுள் கூப்பிட்டாருன்னு சொல்லி தான் நான் வந்தேன். அப்போ ஏன் மொத்தம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களா பார்க்கணும். லெட் மீ கோ, லெட் மீ சி, இஃப் காட் வாண்ட்ஸ் he will make me somebody in his work field அப்படின்னு சொல்லிட்டு I decided. I did not even tell the priest, I came. I didn't have any problem. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. No problem. கடவுள் அழைச்சிருக்கிறாரு, என்னால் கடவுள் சொன்னார்னா வெளியே போகிறேன், ஆமாம், இல்லைன்னா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவு. அந்த ஃபாதர் இல்லை மற்றவங்கனால ஏன்னா ஒகேஷன் எதுக்கு நான் டிசைட் பண்ணணுன்ட்டு உண்மையால் ஃபாதர் ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஃபாதர் உங்களோடதுக்கு. அதன் பிறகு வேறு ஏதாவது ஃபாதர் இன்ட்ரெஸ்டிங்கானது நான் வந்துட்டு நான் மிஷன் சூஸ் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். நான் டயக்னேட் முடிச்சுட்டு ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பீரியடில் எங்களுடைய ஜென்ரல் வந்திருந்தார். எங்கள் ஜென்ரல் வந்துட்டு ரோம்லேருந்து அவர் ஜான் கோரிவேன்ட்டு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார், மிஷன் ஸ்டேஷனுக்குலாம் வாங்க நீங்கள் அப்படின்ட்டு. நான் வந்து அப்போ கொஞ்சம் யங்ஸ்டராக நிறைய ஸ்பிரிட், நிறைய இந்த விடுதலை உணர்வு அந்த மாதிரி நிறையா லிபரேஷன் தியாலஜி அதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக இங்கே செய்யணும், நம்ம முதல்ல வீட்டில் செய்வோம், சுத்தம் பண்ணுவோம் அப்படி மாதிரி ஒரு சில எண்ணங்களாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட நான் நேராகவே பேசினேன், ஃபாதர் சொல்கிறேங்க அதெல்லாம் ஓகே, இந்தியாவிலேயே நிறைய மிஷன் ஸ்டேஷன் இருக்குது, தமிழ்நாட்டிலேயே நிறைய மிஷன் ஸ்டேஷன் இருக்குது, ஏன் எங்களை ஆஃப்ரிக்கா போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் ரொம்ப பாதிச்சது. அவர் வந்துட்டு நேராகவே சொன்னார், பாபு யூ ஆர் ஆன்டி எவாஞ்சலிக், விவிலியத்துக்கு எதிரான கருத்தை சொல்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம், ஜீசஸ் வந்துட்டு என்னுடைய இனத்துடைய அப்பா அப்படின்னு சொல்ல, என் மொழி பேசுகிறவுடைய தந்தைன்னு சொல்ல, மை ஃபாதர் டு மை எத்னி, மை ஃபாதர் டு மை லாங்குவேஜ், மை ஃபாதர் டு மை கண்ட்ரின்னு சொல்ல சிம்பிளி அவர் ஃபாதர், எங்கள் தந்தைன்னு சொன்னார். பொதுவான இது ஆப்பிரிக்காவில் இரு, இந்தியாவில் இரு, அமெரிக்காவில் இரு, கடவுள் உன் அப்பான்னு நினச்சின்னா நீ வந்து கடவுள் பிள்ளை, இல்லைன்னா கூட கடவுள் பிள்ளை. நீ வந்து இங்கே தான் செய்வேன் அங்கே தான் செய்வேன்னு குறுக்கிக்கிட்டினாக்க அது வந்து விவிலியத்துக்கு மாறானது, கொஞ்சம் ஐடியா மாற்றிக்க அப்படின்னாரு. அது எனக்கு அதுவும் ஷாக்கிங்காக இருந்தது. உண்மையான கருத்தா, அதுக்கு அது ஒன்றும் சொல்ல முடியல, பேசாமல் ஆகிட்டேன். நான் இறங்கி கீழே வரேன், என்னுடைய ப்ரொமோஷன் என்னை பார்த்து, ஜான் என்ன இறந்துட்டார், அவர் ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. அவர் என்னை கூப்பிட்டு, பாபு புர்கினா ஃபாசோ ஒத்துக்கலான் இருக்கிறேன்,
நீ ஒத்துக்கிறையா, நீ ஒத்துக்கிட்டா நான் சொல்கிறேன் ஓகேன்னு சொல்லுறேன். யாரை வேணா கூட்டிகிட்டு போவேன். என்னடா அது, நான் இப்போ தான் மேலே வந்து பேசிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வரேன். இங்கே வந்துட்டு நேராக வந்து ப்ரொவின்ஷியல் கேட்குறாரு. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்க, நான் ப்ரே பண்ணணும். நான் வந்து ஆசிரியராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தத்துவம் படிக்கிறேன், தத்துவம் டீச் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா. அங்கேயும் டீச் பண்ணணும், டோன்ட் வரி. பெனின்ற கண்ட்ரி பக்கத்துலேயே வந்து பெனின்ற கண்ட்ரியில் காமன் ஃபிலாசபிட் இருக்குது, தயார் பண்ணு, டீச் பண்ணலாம், மிஷனரி யார் அப்படின்னாரு. ஒரு நாள் டைம் கூட நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு. தென் ஆஃப்டர் ஐ ப்ரேட் ஐ ஃபெல்ட் தட் மேபி காட் வாண்ட்ஸ் திஸ் வே. இட் வாஸ் சம்திங் பர்டிகுலர் ஃபார் மீ. ஐ செட் எஸ், ஐ டோன்ட் ரிக்ரெட். ஓகே ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுதான் உண்மையாலுமே. அழைத்தலுக்குள் அழைத்தல் அப்படிங்கிறதா நீங்கள் சொல்கிற வாழ்க்கை. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்தார் ஃபாதர் ஆகிறதுக்காக, ஒரு குருவானவர். அதிலும் குறிப்பாக ஒரு மிஷினரியாக இருக்குன்னு சொல்லி அழைத்தது வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். அப்புறம் நீங்கள் ஃபாதர் ஆகிட்டீங்க. எந்த வருஷம் ஃபாதர் உங்களோடது? 98. 98ல் அந்த டைமில் குரு பட்டம் வாங்குகிற டைமில் அப்பா அம்மா மற்றவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷம் தான். அது வெரி ஹாப்பி. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து அக்செப்டட், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எல்லா பக்கம் வந்தாங்க. ஒரு வருத்தம் இருக்குது அம்மாவுக்கு, அது ஒன்றும் செய்ய முடியாது. இன்னமும் அது அம்மா தானே, அதுதான் இருந்தாலும் ஒத்துக்கிட்டாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி. தே ஃபாலோட் மீ. எல்லா பக்கம் எனக்கு கூட வந்தாங்க. தேர் வித் மீ. ஆர்டினேஷன்லாம் தே brought மீ. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்க ஃபாதர் பிகினிங்கில்? ஐ மீன் செமினரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைமு அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவங்களுடைய குருத்துவம் வாங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க? இது பேரால் ஹாப்பி. நாங்கள் நுழையும் போது 25 பேர். கடைசியில் ஆர்டினேஷன் வாங்கினது நாங்கள் 11. 11 பேர். 11. அது நான் ஒரு குரூப் தள்ளி வாங்கினேன். நான் ஆர்டிஸ்டாக இருந்து படிக்க போனதுனால 1 இயர் பின்னாடி போயிட்டேன். இருந்தாலும் இட் வாஸ் குட். எல்லாருமே நல்ல என்னுடைய கம்பெனிஸ் தான். ஸ்டில் வி ஆர் டுகெதர். ஓகே, வி கம் டுகெதர். ஹாலிடேஸ் வரும்போது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணுவோம். வி ப்ரே, வி are there, we share our experiences. Nice. சூப்பர் ஃபாதர். உங்களுடைய ஒகேஷன் அது இப்போ ஃபாதர் ஆனீங்க. ஃபாதர் ஆன பிறகு உங்களுடைய மினிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு? ஒரு 3 மாதம் ஒக்கூரில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஒக்கூரில் இருந்து, ஒக்கூர் இருக்கு இல்லைங்களா, சிவகங்கை டைசஸ், அங்கே இருந்துக்கிட்டு ஆற்காடு வந்து பங்காக்குற முயற்சி இருந்தது. அது எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க கப்பிச்சின்ஸுக்கு. ஓகே. அந்த சமயத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்து வேலை செய்யினாங்க. அதனுடைய பங்காகிறதுக்குரிய தயாரிப்பு வேலைகளில் அங்கேருந்து போய் பண்ணிட்டு வந்தேன். 3 மாதம் அங்கே தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அடிப்படை வேலைகள்லாம் ராணிப்பேட்டையில் தங்கி பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே பங்கானதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் பக்கம் இருந்திருப்பேன். 99லேயே நான் வெளில போயிட்டேன். ஓகே. இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எங்களுக்கு ஆற்காட்லேயும் வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த மக்கள் அவ்வளோ பாசம். எல்லா வீடு விசிட் பண்ணுவோம். எங்களுக்கு டெய்லி அவங்க தான் சாப்பாடு கொண்டாடுறாங்க. ஒரு வேலையும் சரி 3 வேலையும் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிட்டா நாங்கள் நல்லா இருந்தோம். பரவாயில்ல. எக்ஸ்பீரியன்ஸ். ஆற்காடு மக்கள் எப்பயும் மறக்க மாட்டேன். முதல் அனுபவம் எனக்கு அது. ஓகே. அதன் பிறகு வந்து நீங்கள் ஆஃப்ரிக்கா? இல்லை, நான் பெனினில் டீச் பண்ணுன்னு சொல்கிறதுனால அங்கே வந்து ஃப்ரெஞ்சு காலனி. எங்கள் செமினரி வந்து ஃப்ரெஞ்சு செமினரி. ஓகே. அதனால் ஃப்ரான்ஸ் போய் ஃப்ரெஞ்சு படிக்க சொன்னாங்க. ஃப்ரெஞ்சில் ஃபிலாசபி பண்ணேன். ஓகே. லைசன்ஷியேட் பண்ணேன். 4 வருஷம் இருந்தேன். 2003 வரைக்கும் அங்கே இருந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் 2003 நான் புர்கினா ஃபாசோ போனேன். அதுக்கு ஆக்சுவலாக பெனின் போக வேண்டியது. அங்கிருந்து ஒரு ஃபாதர் மலேரியானால இறந்துட்டார். அதே சமயத்தில் முதல்ல வந்த குருக்கள் எல்லாமே சேலஞ்சஸில் இட் வாஸ் டிஃபிகல்ட். அதனால நிறைய பேர் எல்லாமே அட்மாஸ்பியர் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இருந்த இது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் எந்த இடம் ஃபாதர்? புர்கினா ஃபாசோ, அதாவது சஹாரா பாலைவன சார்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க. சஹலின் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. புர்கினா ஃபாசோன்றது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. சுற்றிலும் நாடுகள் இருக்குது. அதாவது நிஜர், கானா, டோகோ, பெனின், ஐவரி கோஸ்ட்டு, மாலி, செனகல் இப்படின்ற கண்ட்ரிலாம் இருக்குது சுற்றி. அது நடுவில் இது புர்கினா ஃபாசோ இருக்குது. நான் டீச் பண்ண போகின்றது பெனின்ற கண்ட்ரியில். ஓகே. இப்படி இந்த சூழ்நிலையை மாறினதுனால என் ஜெனரல் என்னை கேட்டார். ஃப்ரான்ஸில் இருக்கும்போது பேசிட்டு தான் என்கிட்ட, இல்லைப்பா நீ பெனின் தான் போகிறோன்னு சொன்னேன், நானே மோட்டிவேட் பண்ணேன், இப்போ புர்கினா ஃபாசோ இப்போ அங்கேருந்து போய் டீச் பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் எஸ் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே பங்கில் இருந்துட்டு நீங்கள் அப்படியே டீச்சிங் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம்.
ஓகே 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 ஓகே. ஸோ ஒரு அந்த பங்கு பேர் ஃபாதர் உங்களுக்கு? ஃப்ரான்சிஸ் ஆஃப் அஸ்ஸி. ஓ அதோட ஃப்ரான்சிஸ் அஸ்ஸியார். ஃப்ரெஞ்சில் பரவாஸ் சான் ஃப்ரான்சுவா d'Assise. அந்த டைசஸோட பேர் ஒகாதுகு. கேபிட்டல் வந்து ஒகாதுகு. ஆர்ச்சி டியோசஸ் டு ஒகாதுகு. ஓகே. ஃப்ரெஞ்சில் ஆர்ச்சி டைஸ் ஆஃப் ஒகாதுகு. அப்போ அங்கே வந்து ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. ஆமாம், ஃப்ரெஞ்சு. லோக்கல் லாங்குவேஜ் மோரேன்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டு local பேசுவாங்க. language. ரெண்டு Okay, பேசுவாங்க. okay. எங்கள் மிஷன் 2000 ஆரம்பிச்சிச்சு. ஓகே. 2000 எங்கள் ஃபாதருக்கு எங்கள் ஜெனரல் போய் கேட்டார், நாங்கள் வர முடியுமான்னு சொல்லிட்டு. பிஷப் வந்து வெல்கம் பண்ணி 2000 ஒரு பங்கு எங்களுக்கு கொடுத்து 2 பங்கு கொடுத்தாங்க. ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ இமிடியேட்டாக தொடர்ந்து கஷ்டமாக இருந்துச்சு. 3 வருஷத்தில் அது முடியல எங்களுக்கு. அதனால் ஒகால செட்டில் ஆகிட்டோம் நாங்கள். இப்போ நீங்கள் அங்கே போன வருஷம் வந்து 2000? நான் போனது 2003. ஓ அப்போ 2000 ஆரம்பிச்சிட்டாங்க. 2006 ஆரம்பிக்கும் போது 6 ப்ரீஸ்ட்டுங்க அங்கே இருந்தாங்க. ஓ சரிங்க. அப்போ வந்துட்டு 6ல் அட்லீஸ்ட் 5 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் இறந்துட்டார், 4 பேர் திரும்பி வந்துட்டாங்க. ஓ அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் போனீங்க? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு சேலஞ்சிங் லைஃப் தான் உங்களோட இது. எங்கே தான் சேலஞ்ச் இல்லை ஃபாதர். சரிங்க ஃபாதர், உங்கள் பங்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பேர்பட்ட பங்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, 2003 அங்கே போனேன். நான் போனப்போ மொழி கற்றுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பக்கத்து பங்கு போயிட்டேன். நான் நம்ம கூட இருந்தால் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பக்கத்து பங்குக்கு போயிட்டு அங்கே தங்கியிருந்து அவங்க கூட இருந்து மொழி கற்றுக்கிட்டேன், படிச்சுட்டேன். ஃப்ரெஞ்சு தெரியும், ஃப்ரான்ஸில் இருந்ததுனால. லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மோரே அப்படின்ற மொழி. சாதாரண மக்கள் அந்த மொழி தான் பேசுகிறாங்க, அதனால் அதை படிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு 6 மாதம் தங்கியிருந்து படித்தேன். அதுக்கப்புறம் பங்கில் வந்தேன், அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ பாடம் நடத்துவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தங்குவேன். 2005 என்னை பங்கு சாமியாராக்குனாங்க. ஓகே ஓகே. அந்த மொழி கற்றுக்கும் போது பயங்கரம் ஸ்ட்ரகிள் பண்ணிங்களா? ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் உச்சரிப்பு மாற்ற சொல்லிட்டு அசிங்கமாக கூட போயிடும். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க நேசல் சவுண்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நமக்கு பழக்கம் இல்லாது. நம்ம வானாலும் ஒன்று தான், வானாலும் ஒன்று தான், அது புரிஞ்சுக்குவோம். அங்கே அப்படி கிடையாது, அர்த்தமே மாறி போயிடும். ஓ அப்படிங்களா? ஏதோ எக்ஸாம்பிள் ஃபாதர்? இப்போ வந்துட்டு ஞோடோ அப்படின்னா அருள். ஞோடோ அப்படின்னு அருள். அது ஞோங்க சொல்கிறதெல்லாம் யோ சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்முடைய பாவங்களால் இல்லை பாவத்தின் விளைவுகளால் அசிங்கங்களால் அப்படிங்க மாறிடும். ஓகே ஓகே. அந்த சவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. ஆமாம், அது அந்த மொழிக்கு அதனுடைய சிறப்பு, மொழியோட சிறப்பு அது. அது அந்த மாதிரி அது படிக்க வேண்டியது. அது எனக்கு சரி நல்ல அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. 6 மாதத்தில் கற்றுக்கிட்டீங்க? 6 மாதத்தில் படித்து லைட்டாக பேச ஆரம்பித்தேன், பூச வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் அன்பியத்துக்கு போகும்போது என் கூட ஒருத்தர் வச்சுக்குவேன். ஃப்ரெஞ்சு தெரியாத ஒருத்தர், மோரை மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே போவேன். அவர் கரெக்ட் பண்ணிட்டு, அவர் வந்துட்டு ஃப்ரெஞ்சு தெரியாதனால அவர் யோசிச்சு இதை சொல்கிறீங்களா, இதை சொல்கிறீங்களா மோரையில் கேட்டு வருவார். நான் கஷ்டப்பட்டு சொல்லணும் அவர்கிட்ட. அப்போ அப்படி தான் நான் பழகிட்டேன். முடிச்சு வரும்போது அவரே சொல்லுவார், பாது இந்த இடத்துல இப்படி சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவார். அப்படி. ஓகே ஓகே ஓகே. உங்கள் பங்கு அனுபவங்கள், அந்த பங்கை பற்றி அதை பற்றி. அந்த பங்கு வந்து புனித ஃப்ரான்சிஸ் அஸ்ஸியார் பெயரில் உருவான பங்கு. நாங்கள் கப்புச்சின்றனால, ஃப்ரான்சிஸன் கப்புச்சின்னால எங்களுடைய சபை ஸ்தாபகர் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அஸ்ஸியார் பெயரால் இந்த பங்கு உருவாக்குனாங்க. அது பெரிய பங்கு. அப்போ உருவாகும்போது வந்து ஊருக்கு வெளியில் இருந்தது. சரி. ரொம்ப மோசமான சூழ்நிலை. ரோடு இருக்காது. ரோடுனா உண்மையிலே இறங்கி ஏறணும். அந்த மாதிரி கல், மண், சேர் எல்லாம் அந்த மாதிரி மோசமான நிலை. அங்கே வரத்துக்கும் யோசிப்பாங்க யாரும். ஊருக்கு வெளியில் இருந்தது. அதே மாதிரி ஸ்லம், பாதிக்கு மேலே ஸ்லம்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். நம்ம எப்படி சொல்ல, சேரின்றதை விட ரொம்ப கன்ஜஸ்டட். இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி. ஆமாம், அவ்வளோதான். இது ஒரு வீடு, இந்த ஒரு வீடாக இருக்கும். அந்த மாதிரி பச்சை மண்ணில் வீடு கட்டுவாங்க. பச்சை மண்ணிலே கட்டி செங்கல்லாக்கி அதே பூசி, சுட்ட செங்கல்லாம் அங்கே ஐடியா இல்லை, கிடையாது. ஏன்னா மரங்கள் அவ்வளோ இல்லை, அதனால் சுட்ட செங்கல் அப்போ அது அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கு. பச்சை மண்ணில் கட்டி மேலே டின் ஷீட் வச்சு கல் வச்சுருவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். பாப்புலேஷன் வந்து அப்போது 65,000 பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட. எங்கள் பங்கில் மாத்திரம் போகணும். அந்த பங்கில் மாத்திரம் கத்தோலிக்க பாப்புலேஷன், கத்தோலிக்கருடைய எண்ணிக்கை மாத்திரம் சொல்லலாம். ஏன்னா இந்த எங்களுடைய பங்கு வந்து கிட்டத்தட்ட 45 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது. ஓ சரிங்க. அது இன்னொரு பங்கு போச்சு, ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிரிச்சிட்டோம். இப்போ 42 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இப்போ. ஓ இருந்தாலும் 50,000 பேருக்கு மேலே இருக்காங்க எங்கள் பங்கில். கிறிஸ்தவங்க மாத்திரமே, கிறிஸ்தவர்கள் மட்டுமே. எப்படி 60 லேண்டு கவர்மெண்ட் அலாட் பண்ண ஸ்லம்மில் இருக்கவங்க வெளில போகிறாங்க.
அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ. ஓகே ஓகே, அதனால கம்மியாயிருக்கு. பட் நிறைய மக்கள் இருந்தாலும் 50,000 பேர். ஓகே ஓகே. முன்ன நாங்கள் போனப்போ வந்துட்டு எங்களுக்கு கோயில் கிடையாது, கீத்து கொட்டாய் சின்னதாக எங்களுக்கு மாத்திரம், பிரீஸ்ட்டுக்கு மாத்திரம் கீத்து கொட்டாய் இருக்கும். நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். பூசு வைக்கிறா கீத்து கொட்டாய் கீழே தான் பூசு வச்சுட்டு இருந்தோம். டின் ஷீட் போட்டு கொஞ்சம் கீத்து கொட்டாய் இருக்கும், அதில் பூசு வச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள்லாம் ஹெவி ரெயின், அப்படிலாம் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னால் யூக்ரிஸ்டி தான் ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு கூட நினச்ச ஆண்டவர் நல்ல கோயில் கட்டினா நல்லா இருக்குமே இந்த மக்களுக்குன்ட்டு. ஏன்னா வெயில் வந்தாலும் நிற்பாங்க, மழை வந்தாலும் நிற்பாங்க, கோயிலுக்கு வந்துட்டா வந்தவங்க நிற்பாங்க. அப்படியே அந்த மாதிரி ஒரு விசுவாசம், அவ்வளோ விசுவாசம். கோயில் பூசைக்கு வரவங்க வந்துட்டு 4000 5,000 பேர் வருவாங்க. அவ்வளோ மக்கள் வருவாங்க பூசைக்கு. பெஞ்சு தூக்கிட்டு வராங்க, இடம் எல்லாம் உட்காந்து, அவங்க சின்ன ஸ்டூல் கட்டிட்டு வராங்க முதுகில், அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பான். அந்த மாதிரி அன்னைக்கு தான் நான் வேண்டி ஆண்டவர் நல்ல கோயில் கட்டின ஆண்டவர் உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டேன். அன்புள்ளங்களே, ஃபாதருடைய தெய்வ அழைத்தல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இல்லைங்களா? 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவர் வந்து சாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஒரு ஃபாதர் வந்து மழையில் பூசு வச்சார். அதை பார்த்து நானும் சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு அழகாக வந்தார். அதை விட முன்னாடி வந்து 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபாதர் வெளியே கூட்டிகிட்டு வந்தார். கேட்டால் அதிபர், அவர் அந்த தியான ஆசிரமத்தோட அதிபர். அதை பார்த்தோன்னா நானும் சாமியார் ஆகணும்னு சொல்லிட்டு அழகாக ஃபாதர் ஆனார். அதே போல் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்து நிறைய காரியங்கள் சொல்ல இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் அவரிடமிருந்து நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.